பூசலார் திருநின்றவூரில் வாழ்ந்த ஏழை பணிவான சிவபக்தர் ஆவார். இது பல்லவர் காலத்தில் சுமார் 7ஆம் நூற்றாண்டு நடந்தது. இந்த திருநின்றவூர் இப்போது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. இவர் தன் உடல் முழுவதும் இடைவிடாமல் விபூதி பூசிக் கொண்டிருப்பார். அதனாலேயே அவருக்கு பூசலார், பூசுதல், பூசு என்ற தமிழ்ச் சொல்லில் இருந்து வந்தது என்ற பெயர் வந்தது. பூசலாரின் ஒரே தீராத ஆசை தன் கிராமத்தில் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான். ஆனால் வறுமையின் காரணமாக அவரால் ஒரு செங்கல்லை கூட வாங்க முடியவில்லை. அவருடைய இந்த பெரிய ஆசையைக் கண்டு மக்கள் பலர் பரிகசித்தனர். பணமின்மையைப் பற்றியோ மற்றவர்களின் ஏளனத்தை பற்றியோ கவலை கொள்ளாமல் பூசலார் ஒரு ஆழமான முடிவை எடுத்தார். தன்னுடைய இருதயத்திலேயே அவர் கோயிலை கட்டத் தீர்மானித்தார். கோயிலின் தல விருட்சமான இலுப்பை மரத்தடியில் அமர்ந்து மிகுந்த மன ஒருமைப்பாட்டுடன் தியானம் செய்யத் தொடங்கினார். உண்மையில் ஒரு கட்டிடம் கட்டி முடிக்க எவ்வளவு காலம் ஆகுமோ அத்தனை காலம் படிப்படியாக அவர் தன் மனதிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை வடிவமைத்தார், திட்டமிட்டார் மற்றும் உருவாக்கினார். மனக்கோயில் கட்டுவதற்கான அனைத்து ஆகம விதிகளையும் அவர் நுணுக்கமாக பின்பற்றினார். சிறந்த பொருட்களை தேர்ந்தெடுத்தார், இறைவனை பிரதிஷ்டை செய்தார். இறுதியாக தன் மனக்கோயிலுக்கான கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணி நிறைவு விழா ஒரு நல்ல நாளையும் குறித்து முடித்தார். அதே நேரத்தில் சிவபெருமானின் தீவிர பக்தரான வலிமைமிக்க பல்லவ மன்னன் ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரத்தில்தான் கட்டியிருந்த புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலின் கட்டுமானத்தை முடித்திருந்தார். அவர் தனது கோயிலின் கும்பாபிஷேக நாளையும் பூசலார் தன் மனக்கோயிலுக்கு குறித்த அதே நாளாகவே நிர்ணயித்திருந்தார். மன்னனின் விழாவுக்கு முந்தைய இரவு சிவபெருமான் ராஜசிம்மனின் கனவில் தோன்றினார். அப்போது இறைவன் மன்னனிடம், உன் கும்பாபிஷேகத்திற்கு வர என்னால் இயலாது. ஏனெனில் எனது அன்புக்குரிய பக்தன் பூசலார் திருநின்றவூரில் கட்டிய கோயிலின் பிரதிஷ்டையில் கலந்து கொள்ள நான் ஏற்கனவே வாக்களித்து விட்டேன் என்று தெரிவித்தார். உடனே அந்த சிறந்த கோயிலைக் காண மன்னன் திருநின்றவூருக்குப் புறப்பட்டான். அங்குள்ள மக்களிடம் கேட்டபோது அவர்கள் இலுப்பை மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்திருந்த ஏழையான பூசலாரை மன்னனுக்குக் காட்டினர். அங்கு எந்த பெரிய கோயிலையும் மன்னனால் காண முடியவில்லை. மன்னன் பூசலாரை அணுகி இறைவன் அவருடைய முயற்சியை அங்கீகரித்ததைச் சொன்னான். அதைக் கேட்ட பூசலார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது பூசலார் தான் அந்த கோயிலை முழுவதுமாக தன் இருதயத்தில், மனதில் கட்டி முடித்ததை விளக்கினார். பூசலாரின் ஒப்பற்ற தன்னலமற்ற பக்தியைக் கண்டு ஆழமாக நெகிழ்ந்த மன்னன் ராஜசிம்மன் பூசலார் மனதில் வடிவமைத்த அதே அற்புதமான கோயிலைத்தான் கண்டதாக கூறினான். அந்த பக்தனை காவுரவிக்கும் விதமாக மன்னன் உடனடியாக பூசலார் தன் இருதயத்தில் எப்படி வடிவமைத்தாரோ அதேபோல திருநின்றவூரில் ஒரு உண்மையான கோயிலை கட்டும் பணியைத் தொடங்கினான். அந்த ஆலயத்தின் மூலவரான சிவலிங்கத்திற்கு இருதயாலீஸ்வரர், ஹ்ரிடயலீஸ்வரர் என்று பெயரிடப்பட்டது. இதன் பொருள் இருதயத்தில், உள்ளத்தில் குடிருக்கும் இறைவன் என்பதாகும். ஒரு சிறப்பான அஞ்சலியாக மன்னன் பூசலார் நாயனாரின் சிலையை கருவறைக்குள் சிவலிங்கத்திற்கு அருகில் வணங்கிய நிலையில் பிரதிஷ்டை செய்தார். மேலும் இதுபோன்ற அழகான பக்தி மற்றும் கோயில் கதைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.